பிரபலமான இயக்குனருமான சமுத்திரக்கனி ஐயா அவர்களுக்கு நமது CEO ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மதிப்பிற்குரிய நடிகர் இயக்குனர் சமுத்திரக்கனி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணம். இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு, நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது அதுக்கு ஒரு அருள் இருக்கணும். அது இதில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது, வேலை பார்த்த எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இது கிடச்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார், ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. நான் எங்கேயாவது தடுமாறும் போதெல்லாம் ஐயா வந்துடுவார். இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னா, இல்லை வந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, நல்லா இருக்கு, நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆழியாரில் இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை என் முன்னாடி வச்சாங்க. மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது. குழுவஞ்சேரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆழியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி எடுப்போம், அதற்கான வேலைகளில் இறங்குவோம். அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு வேறு பயணங்கள். திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் எப்போவுமே ஒரு 5-6 வேலை பார்ப்பேன் ஒரே டைமில். இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன். அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் சரியாக நடக்கும். ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இதே 5-6 வேலை தான் பார்க்குறேன், ஆனால் தப்பாக பார்க்குறேன். ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள். என்ன அப்படின்னாங்க. இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் அசரவே மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரில, இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஐயா பாலா ஐயாவை, அம்மா ஜெயந்தி அம்மா, சகோதரி விஜி, இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு 7 நாள் கிளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் கூட 7 நாள் அவரும் இருந்தார், லெனின் சார் இருந்தார். இப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி தான் இந்த இன்விடேஷன் வந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னமோ தெரில, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது நடந்துருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம், தானாக நடக்கும். அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அது அப்படி தான் நடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதை நம்மளாலலாம் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது. அதுவாக நடக்கும். தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய காந்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்வோம். ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதே செய்ய வேணாம், நல்லது செய்யணும்னு போதும் அப்படிம்பார். அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார்.
அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இவ்வளவு நல்ல பேர் நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும். இன்னும் பல லட்சம் இல்லை கோடிக்கணக்கான பேர், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும். ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது, நடந்து போகிற மாடு எதிரில் வரவனை முட்டுது, நாய் விரட்டி விரட்டி கடிக்குது. ஆமாம், கடல் வந்துட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை, என்னென்னா உள்ளே போயிருச்சுன்றாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க. மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பரிதாபமாக இருக்காங்க. காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது. இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும். இறுக்கி பிடிச்சிக்குங்க, வெல்வோம் என அருட்தந்தையின் சிந்தனையின் வழி தொண்டாற்றி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருள்நிதி ராம்ராஜ் காட்டன் KR நாகராஜன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், ஆனந்த வாழ்க்கை என்ற அருமையான திரைப்படத்தை இன்று திரையிட்டு அதை வெளியிட்ட மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களை வணங்கியும், நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரும் பத்மஸ்ரீ திரு SKM ஐயா அவர்களை வணங்கியும், இந்த ஆனந்த வாழ்க்கை படத்தின் கதாநாயகன் கொங்கு நாட்டுக்காரர், கொங்குல வந்து கோபியும் பொள்ளாச்சி இந்த வளமையாக இருக்கிறது, தெற்க பொள்ளாச்சி வடக்க கோபிக்காரர். இதில் கதாநாயகனை வந்து இன்றைக்கி அமர்ந்திருக்காரு. ராமலிங்கமாக நடித்து இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்தை ஆவணப்படமாக கொடுத்துருக்காங்க. அவர்களையும் வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் திரைப்பட கலைஞர்களும் டைரக்டர் சுப்பிரமணி பாரதி, இசை சத்யா, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறார். அவர் ஜீவா வந்து உண்மையிலுமே மனவளக்கலை பயிற்சி எடுத்த நடிகர். அவருக்கு வந்து விஜய் டிவியில் நான் அவார்டே கொடுத்துருக்குறேன். அதை விட பெரிய எனக்கு சந்தோஷம்னா எப்பவுமே ராமராஜ் ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த திரைப்படத்தை வெளியிட்டு நன்றி உரை கூற சுப்பிரமணியம் அவங்கள இதை தொடங்கி வச்சாங்க. இப்படி எல்லாமே நல்லா நடந்திருக்குது. இன்றைக்கி வந்து புத்தகம் படிக்கிறது, செய்தி வெளி கேட்குறது எல்லாத்த விட வந்து டிஜிட்டல் மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கு. மகரிஷியுடைய கருத்து ஆழமான கருத்து எளிய முறையில் ஒரு பாமர மக்களுக்கு கூட போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதைய மார்க்கெட் பண்ணுறதுல எங்களுக்கு வேறு வழி தெரியாதனால இந்த ஃபீல்டுக்கு வந்து இது எடுத்தோம். ஆனால் இது இவ்வளவு சிறப்பாக வரும்னு தெரியல. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை கூறணும். ஏன்னா வாழ்க வளமுடன் உள்ளே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற போது அவங்க பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்னா, எங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாது போச்சு அப்படிங்கிறாங்க. தத்துவம் கருத்து சரக்கு நல்லா வேல்யூவாக இருக்குது, ஆனால் மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறது அடிக்கடி எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ அந்த மார்க்கெட்டையும் கையில் எடுத்துட்டோம். இனி இது உலகம் முழுவதும் இது போய் சேரு. இது எல்லா மொழியிலையும் திரையிடறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது மக்களுக்கு போய் சேர்கிற போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இப்போ எல்லாமே ஒரு பொம்மை வாங்கினா கூட அது உடஞ்சி அந்த குழந்தை அழுகுது. கார் வாங்கினா ஒரு கீரை வந்து அழுகிறோம். அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு வருஷம் மாதம் போய் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நம்ம உடம்பு பார்க்குறது இல்லை, நம்ம மனசை பார்க்குறது இல்லை. பொருளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம மக்களுடைய உறவுக்கு, மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு, மக்களுடைய மன அமைதிக்கு நம்ம கொடுக்குறது இல்லை. அதெல்லாம் மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக மகரிஷி நம்மளுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாம் பசியாக இருக்கிற போது சாப்பிட்டோம்னா அந்த சுகத்துக்கு பேர் களிப்பு. இப்படி ஒரு நல்ல படம், நல்ல இசை, ஒரு மயில் ஆடுறது எல்லாம் பார்க்குற போது நம்ம மனசில் ஏற்படுறது வந்து மகிழ்ச்சி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நாமளும் முறையாக வாழ்க்கையை அனுபவித்து அடுத்தவங்களும் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய முறையான பயிற்சியை கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு பேர் தான் ஆனந்தம். அதில் எங்கள் தலைவருக்கு மயில் ஆனந்தம்னு பேர் வச்சுருக்கோம்.
அதனால் இந்த படத்துக்கு ஆனந்த வாழ்க்கையில் இருக்குது. எல்லாரும் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டாட வேண்டும். நம்மளுக்கு நரகம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லை. இந்த பூமி தான் நமக்கு சொர்க்கம். நாம் வந்த புண்ணியம் மண்ணுக்கு அடுத்து இந்த சொர்க்கத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அதை நரகமாக பண்ணுறது சொர்க்கம் பண்ணுற நம்ம கையில் தான் இருக்குது. சொர்க்கமாக பண்ணக்கூடிய பொக்கிஷத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை ஊடகத்துறை சேர்ந்த அன்பர்கள் நாங்கள் என்ன தான் தத்துவத்தினால தான் கொடுத்துருந்தாலுமே அது உலகத்துக்கு போய் சேர்ந்தால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ பதிவை நீங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குன்னு கூறி வந்திருக்கக்கூடிய உங்களை அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆழியார் அறிவித்திருக்கிற அறங்காவலர் சார்பாகவும் வருக கொண்டு வரவேற்று நிறைவு செய்து கொள்கிறேன். வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுடைய அனுபவத்தையும் கூறி உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை பயிற்சியை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்வது வாழ்த்துரை. சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பு என்ற வகையில் சிந்தனையும் செயலும் கொண்ட நற்பண்பாளர் இதயம் கதிர் ஐயா அவர்களுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் சின்னசாமி ஐயா அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசாம் என்ற அருட்தந்தையின் கருத்தின்படி ஒவ்வொரு படமும் மக்களின் உணர்வுகளோடு தொடர்புடையதாக இருக்கும் வகையில் கதை அமைக்கும் சிந்தனையாளர், திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படுபவர் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் நடிகர் திரு கே பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கு ஆழியாரின் துணைத் தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களை, சென்னை சில்க் உரிமையாளர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா திரு மரியாதைக்குரிய இயக்குனர் நடிகர் திரு கே பாக்கியராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் 2வது என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க, வரவேற்பு நாகராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அரங்காவலர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணில் தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் ஒரு ஸ்கூலில் அந்த காம்பவுண்ட் ரோட்டு மேலே இருந்தனால வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியவங்கெல்லாம் பார்த்து என்னடா இது எப்போ பாரு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது எப்படா நிறுத்துறதுங்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட் வந்துடும். என்னென்னா,
எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினா பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் பூரா விநாயகர் இது விட்டு அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிரு, அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிரு அப்படின்னா, ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான். அப்படின்னா ஒரே நாள் தான், அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னா அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்தா தப்பு இல்லைன்ட்டு நேராக போய் அதில் கொண்டுட்டான். ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். புத்தர் தான் வந்து காரி துப்பினவனை வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணவனை வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜீசஸ் கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து மறுகண்ணத்துக்கு காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 3 பேர்த்து தான் கும்பிட்றது தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், சாமி சைத்தான் 2 இருக்குது, சாமி கும்பிட்றவங்களும் இருக்கான், சைத்தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா இந்த மரியாதைக்குரிய அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் இந்த ஆலியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கலை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது 2 வாழ்க்கை தான் மனிதனுக்கு. ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த 2வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தன்னிறை அடைஞ்சால் தான் எல்லோரும் போய் எல்லோரும் செய்ய முடியும். ஆனால் தனக்காக வாழ்றதால் சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறது இந்த மனவளக்கலை. நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது சீராச்சினாலே நம்ம சீராயிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்கிறேங்க, ஒன்றும் தெரியாமல் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அப்புறம் தாம்பரத்துலேருந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது பத்தாது, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குதுன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல. அந்த மாதிரியெல்லாம் உபாதையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம். அப்புறம் நான் போனேன், சரி ஜீவாலாம் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பரு. அவர் சினிமாவில் வந்து இந்தளவுக்கு சினிமாவில் நடிக்கிற ஆள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து பிரமாமாக வந்து பிரமாமாக வந்து இதை கற்றுக்கிட்டு இதை 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த மனவளக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது, மனசு சீராக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். இங்கிருந்து நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அக்கறையோடு, அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போடு இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் அவர்கள் வந்து நாகராஜ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு. இதில் தலைவரே நடிச்சிட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம். எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லோரும் இவங்கெல்லாம் நடிக்கிற ஆகிட்டாங்க போது பாரு, நம்ம இனத்தோடு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்கல்ல, யோ எங்கள் வீட்டை யாரெல்லாம் இருக்காங்க, எங்களை போய் சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு
மரியாதைக்குரிய மகரிஷி ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாமே அவருடைய சேவா சங்கத்தை சேர்ந்தவங்களே சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த படமாக வந்து இது எடுத்திருந்தா கூட இதனுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருந்தது. அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸுக்கு சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க, கிராமத்தை தத்தெடுக்கிறாங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர்த்துக்காவது அவங்களால உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே அது வந்துடும். அது ஒருத்தருக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாலே அதே ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா பிரார்த்தனை கூட நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்காக பிரார்த்திக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா நம்மளை பிரார்த்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனவளக்கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா எல்லாருமே ஒரு சீரான ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி 4 பேர்த்துக்கு உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பாக்கியம் ஆரம்பிக்கும் போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன். ஸோ இந்த மனவளக்கலை பயின்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நடித்தது எனக்கு வந்து ஒரு பெருமையான சமாச்சாரமாக இருக்குது. 2வது இவ்வளோ உபயோகமான ஒரு சமாச்சாரம் இது வந்து நீ அவர் சொன்ன மாதிரி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும்போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம். யோகா கற்றுக்கிறதுக்கு அங்கே இங்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆழியார் திருக்கோயிலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி கொடுத்தது. உலகம் பூரா போய் சென்று எல்லோரும் பயனடையணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டு மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் சிறப்பாக வெற்றி காண வாழ்க வளமுடன்.